எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களுடைய யூடியூப் வீடியோவுடைய தம்ப்நெயிலில் எப்படி இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரோக்கை வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்ட்ரோக் வச்சா என்ன மேஜிக் உங்களுடைய தம்ப்நெயிலில் நடக்குது, அதாவது சிம்பிளாக இன்றைக்கி தம்ப்நெயில் ட்ரிக் நம்பர் 1 நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி இன்னும் நம்ம தம்ப்நெயில்ஸ்க்கான ஏகப்பட்ட ட்ரிக்ஸை பார்த்துக்கிட்டே வர போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இனியும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்கள் நம்ம போகிற காத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்தடுத்து வர வீடியோலாம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக்கை எதுக்காக வைக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்ட்ரோக்னால் ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி என்னுடைய இப்போ நான் பார்த்துட்ருக்கீங்களே, இப்போ இதுக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்டில் ஒரு அவுட்லைன் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரோக்கு. ஒரு இமேஜுக்கு பார்டர் வைக்கிறது தான் ஸ்ட்ரோக்கு. இந்த ஸ்ட்ரோக் வைக்கிறதுனால உங்களுடைய தம்ப்நெயிலில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த பேக்ரவுண்ட்லேருந்து உங்களை வந்து தனித்துவமாக தெரியப்படுத்துறதுக்கு தான் இந்த ஸ்ட்ரோக்கு மெயினாக யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ட்ரோக் வைக்கும் போது முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம், உங்களுடைய பேக்ரவுண்ட் கலருக்கு ஆப்போசிட்டாக தெரியக்கூடிய கலராக தான் உங்கள் ஸ்ட்ரோக் கலர் வைக்கணும். மேக்ஸிமம் உங்களுடைய ஸ்ட்ரோக் கலர் ஒயிட்டாக மட்டும்தான் இருக்கணும். ஒரு சில ஏரியாவில் உங்களுடைய பேக்ரவுண்டே ஒயிட்டாக இருந்துச்சுன்னா உங்களுடைய ஸ்ட்ரோக்கை ஒயிட்டாக வைக்க முடியாது. அந்த மாதிரி சமயத்தில் அதுக்கு ஆப்போசிட் கலர் பிளாக் வைக்காதீங்க. அதுக்கு ஆப்போசிட் கலர் ஒன்று ஏதாச்சும் ஒரு கலரை சூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு ப்ளூ, எல்லோ, க்ரீன் இந்த மாதிரி சூஸ் பண்ணிங்கன்னா, கான்ட்ராஸ்ட் அதிகமாக இருக்கக்கூடிய கலர் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய இமேஜ் தனித்துவமாக தெரியும். ஸோ இதுக்கு தான் நம்ம மெயினாக ஸ்ட்ரோக்கை யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த ஸ்ட்ரோக்கை நான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து பிக்சல் லேபில் எடிட் பண்ணுறதுனால பிக்சல் லேபில் எப்படி இந்த மாதிரி ஸ்ட்ரோக்கை வைக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறேன். நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் எடிட் பண்ணுறீங்கன்னா அதுலேயும் ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த எடிட்டிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் எல்லாத்துலேயுமே ஸ்ட்ரோக் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்ட்ரோக் ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்கள். நான் பிக்சல் லேப் யூஸ் பண்ணுறதுனால நான் பிக்சல் லேப்லேயே நான் சொல்லித்தரேன். ஸோ எப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் ஷூட் பண்ண இமேஜை ஒரு எடிட்டிங் ஆப்பில் போட்டு எடிட் பண்ணுங்கள். உங்களுடைய பேக்ரவுண்டை ஃபுல்லாக எடிட் பண்ணி தூக்கிடுங்க. கரெக்டாக எடிட் பண்ணிடுங்க. நான் வந்து இது எடிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது பிக்சார்ட்டு. லிங்க் வேணும்னா சொல்லுங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பண்ணிட்ட பின்னாடி பிக்சார்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி பேக்ரவுண்ட் இமேஜை சூஸ் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு பேக்ரவுண்ட் இமேஜை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு 16:9 ரேஷியோ கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் பேக்ரவுண்ட் இமேஜ். இதுக்கப்புறம் ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து உங்களுடைய இமேஜை சூஸ் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் கட் பண்ணி இமேஜை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டேன். இது ஒரு இடத்துல வச்சுக்கிறேன். இப்போது இதுக்கு ஸ்ட்ரோக் வைக்கிறது ரொம்பவே சிம்பிள். இது வேணால் ஷார்ட்ஸில் கூட சொல்லிட்டு போயிடலாம், அவ்வளோ சிம்பிள் தான். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா கடைசிக்கு ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, கடைசிக்கு முன்னாடி ஒரு ஆப்ஷன், அது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்ட்ரோக்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா எனேபிள்னு கேட்கும். எனேபிள் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி இது ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன் ஒயிட் கலர் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும்னு. ஆனால் இந்த இடத்துல அது வைக்க முடியாது. ஏன் அப்படின்னா இப்போது அந்த சட்டையோட கலரும் ஒயிட்டை எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ பின்னாடி நான் வைக்கக்கூடிய ஸ்ட்ரோக்கும் ஒயிட்டை எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கு அது செட் ஆகாது. ஸோ அதனால் நான் வந்து எல்லோவை சூஸ் பண்ணிக்கிறேன். எல்லோவை சூஸ் பண்ணிட்ட பின்னாடி ஓகே, இப்போ வந்து ஸ்ட்ரோக் வந்து நான் பெர்ஃபெக்டாக வச்சுட்டேன். எனக்கு எல்லோ வந்து இந்த இடத்துக்கு பெர்ஃபெக்டாக இருக்குது. இதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது, நான் வந்து இப்படி தான் தம்ப்நெயில் எடிட் பண்ணுவேன். ஸோ இனிமேல் தம்ப்நெயில் நார்மலாக எடிட் பண்ணுறது தான். இந்த நீங்கள் ஸ்ட்ரோக் வச்சிங்கன்னா உங்களுடைய இமேஜ் வந்து கொஞ்சம் தூக்கி காட்டும் அந்த இதுலேருந்து. ஸோ இந்த மாதிரி நீங்களும் வச்சுக்கோங்க. ஸோ நான் எடிட் பண்ண தம்ப்நெயிலும் ஒரு சின்னதாக காட்டுறேன். ஸோ இது எப்படி இருக்குன்னு பாருங்கள், உங்களுக்கும் ஒரு ஐடியா வரும். ஸோ இன்றைக்கி தம்ப்நெயில் ட்ரிக் 1ல் எப்படி உங்கள் இமேஜில் ஸ்ட்ரோக் வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டோம். ஸோ அடுத்து வர வீடியோஸ்குள்ளே இந்த மாதிரி இன்னும் நிறைய நான் ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வீடியோக்குள்ளே நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. அது எல்லாத்தையுமே உங்களுக்கு அப்படியே அள்ளி இறக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிரான்சிஷன் பேக்கை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன், அடுத்த கிளிப் வருதுன்னா அந்த கிளிப்புக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு டிரான்சிஷன் பேக்கை ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் செஞ்சு எப்படி உங்களுடைய வீடியோக்குள்ளே வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அது வேணும் அப்படின்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே வேணும்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணாலும் சரி, நம்ம அதை கண்டிப்பாக போடுறோம். ஸோ இன்னைக்கான வீடியோவில் தான் மறுபடியும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். அதுவும் உங்கள் எல்லாருக்கும் குட் பை. அடுத்து ஒரு தம்ப்நெயில் ட்ரிக்கோடையும் சந்திக்கலாம். குட் பை.